ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்கன்னா, இது நான் வீடு கட்ட போறேன், மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன், மகனுக்கு பொண்ணு பார்க்க போறேன், அதனால அதை நான் வெளியில நீங்க உங்க சேர்ந்தவங்கிட்ட நெருங்கினவங்கிட்ட சொல்லும் பொழுது பிசாசு அதை கேட்டு செய்ய விடாம தடுப்பான். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க வெளியில ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு முன்பாக தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. வீட்டுல திருமண காரியமா இருக்கலாம், வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம், வீடு வாங்குகிற காரியமா இருக்கலாம், இடம் வாங்குகிற காரியமா இருக்கலாம், என்ன நல்ல காரியமா இருந்தாலும் மனுஷன் சொல்லுகிறதுக்கு முன்னாடி தேவனிடத்திட்ட சொல்லி அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு, யாரு இருதயம் நல்ல இருதயமோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லு. அல்லேலூயா. உங்களுக்கு துரோகம் நினைக்காத சில நம்பத்தகுந்த நபர்கள் பூமியில இருக்கிறாங்க. அதுல முதலாவது நம்ம ஆண்டவராகிய தேவன். உங்க யாருக்கும் துரோகமே நினைக்க மாட்டார். ராமன் சொல்லுங்களேன், கர்த்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, என் மக ஏன்ட்டு சொல்லிட்டு தான் செய்யறா, அதனால அதுல தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியும். அல்லேலூயா. என் மகன் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறான் அப்படி சொல்லி தேவன் சந்தோஷப்படுவார். ரெண்டாவது, உங்க ஊழியக்காரங்க, உங்களுக்கு கெடுதல் நினைக்காத இரண்டாவது நபர் உங்க ஊழியக்காரர். அல்லேலூயா. உங்க பாஸ்டர், அவங்க கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா கெடுதல் நினைக்க மாட்டான். தேவ சமூகத்துல வச்சு ஜெபம் பண்ணி இந்த காரியம் வாய்க்கிற வரைக்கும் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணி சொல்லிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, உங்க கணவர், உங்க மனைவி. உண்மையான அன்புள்ளவங்க கண்டிப்பா கணவரா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. ராமன் சொல்லுங்களேன், அப்படி யாரும் நினைக்காதீங்க. கணவர் நல்லா இருக்குன்னு நினைங்க, மனைவி நல்லா இருக்குன்னு நினைங்க. அல்லேலூயா. ஆமா, இப்பெல்லாம் மோசமான காலம் ஆயிட்டு. ஆனாலும் கர்த்தர் தேவ பிள்ளைகளை ஆதியில் உள்ளபடி நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான்காவது, உங்க அப்பா அம்மா கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. இந்த சர்க்கிளை தாண்டி வேற யார்கிட்டையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை சொன்னீங்கன்னா 100% தடைபடும்.